ஹாய் வியூவர்ஸ், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஜாதகம் பார்க்குறது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு சில பேசிக்கான விஷயங்கள் நான் இதில் சொல்கிறேங்க. ரொம்ப பேசிக்காக இருக்கிற விஷயங்கள் மட்டுமே நம்ம பார்க்கலாம். ஏன்னா நமக்கு ஒன்று பரம்பரையாக பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரியே நம்ம படிச்சிருக்கணும். இப்போ நம்ம படிக்கலாம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்னோடய வீடியோஸ் பாருங்கள். அதில் எபிசோட் 1, 2, 3 அப்படின்னு நான் போடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் இந்த புக்கை ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஜாதகம் கணிப்பது எப்படி, பிஎஸ் கேசவன், விஜயா பதிப்பகம். மிக துல்லியமாக ஜாதகம் கணிப்பது எப்படி. இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்பர்ஸாக இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தான் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் இன்டெப்த்தாக 1 by 1 பேஜ், ஒரு பேஜ் படிக்க ஒரு நாள் ஆகுது. அது மாதிரி இருக்கு. அப்புறம் இதில் ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜாதகம் பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா அப்படின்றதுக்கு. ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்குற இந்த ஸ்டோரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தாங்க நான் சொல்கிறேன். ஒருத்தருக்கு அது என்னதுங்க, ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்காக ஒரு 10 வருஷமாக அவர் வெயிட் பண்ணுறாரு, அவருக்கு கிடைக்க மாட்டேது. அப்போ ஒரு ஜாதகம் பார்க்குறவர், அவர் கூட ஒர்க் பண்ணுறவர் சொல்கிறாரு, இந்த நேரத்தில் இத்தனை நாள் கழித்து உங்களுக்கு ஒரு இந்த நொடியில், இந்த வினாடியில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கையில் கிடைக்கும்னு சொல்கிறாருங்க. அது உண்மையாக நடக்குது. அதுக்கப்புறத்தில் இருந்து அவர் ஜாதகத்தை நம்புகிறாரு. அதாவது ஜாதகம் மட்டும் கிடையாதுங்க, எல்லாமே நம்பிக்கையினோட பொருளில் தான் இருக்குது. எந்த அளவு நீங்கள் நம்புறீங்களோ அந்த அளவு அது நடக்கும். அது ப்ரேயராக இருக்கலாம், ஜாதகமாக இருக்கலாம். ஜாதகத்திலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டதை மட்டும் நான் சொல்கிறேன். சாஸ்திரம் அப்படின்றது என்னென்னா, சாஸ்திரங்கள் அப்படின்றது மக்களால் உருவாக்கப்பட்ட ஒன்று தான் சாஸ்திரம். அதாவது நியூமராலஜி பார்ப்பாங்க, ஏடு பார்ப்பாங்க, பிரசங்கம் பார்ப்பாங்க, சோழி பிரசங்கம், சைன் நியூமராலஜி, வாஸ்து, நாடி ஜோசியம், பாத ஜோசியம், கைரேகை ஜோசியம், இது மாதிரியான நிறைய இருக்குங்க. இதில் நம்ம ஒரு சிலதை பார்க்கலாம். நான் வாஸ்து எடுத்துக்கிறேன். இதில் எனக்கு வாஸ்து சாஸ்திரம் கொஞ்சம் பிடிக்கும். ப்ராக்டிக்கலாக எனக்கு அது நிறைய ஒர்க் அவுட் ஆச்சுங்க. நிறைய ஒர்க் அவுட் ஆச்சு வாஸ்து சாஸ்திரம். ஸோ அதுக்காக நான் எடுத்துக்கிறேன். என்னோட வீக்னஸ் என்ன, என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நான் சொல்லிடுறேன். முதல் என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்துடலாம். நேர்மறை எண்ணம், நேர்மறை ஆறா, பாசிட்டிவ் வைப்ஸ் என்னை தூக்க இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் என்னை கடந்து போயிருக்கு, அதை என்னால் உணர முடியுது. கூட இருக்கிறவங்க தான் எப்பயுமே. எழுத்து சொல் செயல் என் பலம். எழுத்து சொல் செயல் இப்போ தான் நான் எழுத ஆரம்பிச்சுக்கிறேன். ஃபியூ டேஸாக நான் படிக்கிறப்ப அதை எழுதுனேன். அடுத்து நான் இப்போ தாங்க எழுதுகிறேன். உங்களுக்கு சிம்பிளாக இந்த ஜாதகத்தில் நான் சொல்கிறேங்க. பிறக்க போகும் குழந்தை ஆனா பெண்ணா என்று எவ்வாறு பார்ப்பது. சிம்பிளாக இதை டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். அதாவது ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் தான் அடுத்த லெவல் நம்ம போக முடியும். ஸோ டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, சோஃபாவில் உட்காந்துருக்கேன், கொஞ்சம் குறுக்கு வலிக்குது இருக்கா. ஓகேங்க. அதாவது 5இல் பிறக்கும் குழந்தை நம்மளுடைய லக்னஸ்தானம் தான் முதலிடம். அதுலேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணுறப்ப 5இல் மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம். திரும்பவும் சொல்கிறேங்க, 5இல் மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆண் குழந்தைங்க. அதே இது 5இல் ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம். 5இல் ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் இது இருந்துச்சுன்னா பெண் குழந்தைங்க. ஸோ உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை உங்களுடைய நண்பர்களுக்கோ உங்களுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ பிறக்க போகும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை இதை வைத்து 5ஆம் இடத்தில் இருக்கும் ராசியை வைத்து அழகாக நாம் கணிக்கலாம் என்பதை நான் தெளிவாக விளக்கமாக இதில் நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். ஸோ பாய் வியூவர்ஸ், ஹாவ் அ நைஸ் டே. இது பிரைம் எக்ஸலன்ஸின் உங்கள் ரமா, உங்களுடன் எப்பொழுதும். பாய். ஸோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க. பாய் வியூவர்ஸ்.